அட்டகாசமான சுவையில் சப்பாத்தி, பரோட்டா, தோசைன்னு எல்லாத்துக்கும் சூப்பரான வெஜிடபிள் கிரேவி ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு ருசி ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. மிஸ் பண்ணாமல் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக காஞ்சதும் கொஞ்சமாக காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட குருமாவில் சேர்க்கக்கூடிய காய்கறிகள் என்னென்ன இருக்கோ எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கேரட்டை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு உருளைக்கிழங்கை இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஃப்ரெஷ் பீஸ் பச்சை பட்டாணி 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக காளான் சேர்த்துருக்கேங்க. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய்கறி எதுவுமே கருகாமல் பார்த்துக்கோங்க. மிதமான தீயில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது போல் எண்ணெயில் நீங்கள் வதக்கிட்டு அதுக்கப்புறம் குருமாவில் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த காய் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் இலையாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு குடமிளகாயை இது போல் பெருசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ மிதமான தீயில் ஒரு 3 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 3 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதையும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்ல நிறம் மாதிரி வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். அப்போ தான் நல்லா சுவையும் நல்லாயிருக்கும். இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நல்லா வதக்கி விட்டிங்கனாலே போதும். அடுத்ததாக மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு காய்கறி கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்க்குறீங்களோ அதுக்கு ஏற்றது போல் உப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக 2 பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி இது போல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இதை கொதிக்க வைக்க போகிறோங்க. ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது லேசாக கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா மசாலாலாம் கொதி வெந்து வந்துட்டுருக்கோம். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். வெங்காயம், குடமிளகாயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கிரேவி கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குங்க. வெந்து வரும்போது நம்மளுக்கு சரியான பதத்துக்கு இருக்கும். இப்போ இதில் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் காய்கறி நல்லா வெந்து வரும். ஒரு 100 ml அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நல்லா கொதி வரட்டும். இப்போ 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டுருக்கோம். இப்போ இந்த வெஜிடபிள் கிரேவி கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரணும்னா 1/2 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 டீஸ்பூன் புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ரெஷ் க்ரீம் தான் சேர்த்துருக்கேங்க. அப்போது உங்களுக்கு நல்ல க்ரீமியான பதத்தில் இந்த வெஜிடபிள் கிரேவி கிடைக்கும். அதனால் நான் ஃப்ரெஷ் க்ரீம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நம்ம வேக வச்சிங்கனாலே போதும். நல்லா பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி தூவிட்டு கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. 1 நிமிஷம் வெந்துச்சுனாலே போதும். அதிக நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ 1 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்ல திக்கான க்ரீமியான வெஜிடபிள் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, பரோட்டா, தோசைன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன் ரைஸு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.